கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ஷயா லாட்டரி ட்ரா நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 805 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்கணும். 805 ட்ரா நம்பருக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் 19/1/2025 474 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். டெய்லி எல்லாருமே வின்னிங் நம்ம மெம்பர்ஷிப் உள்ளவங்களாம் வின்னிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்றதை உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்க்கு பார்த்துருவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய உதவி. ஓகேங்களா, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 474, அதாவது 3 டிஜிட் ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம் 474. ஓகேங்களா, இதில் நம்மளுடைய கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் மெம்பர்ஷிப்பில் கெஸ்ஸிங் வந்து ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இது மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடியது. இதில் வந்து 74 பாஸ், அதாவது பிசி வின்னு. அதே மாதிரி ஆல் போர்டில் 4 ஏ போர்டும் சி போர்டும் ஏசி வின்னு. இதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துருந்துருக்கோம், 4 அழகாக தூக்கியிருக்கலாம். ஏன்னா வீடியோலையும் 4 கொடுத்துருக்கோம். இதுலேயே 2 போர்டு பாஸ். நம்ம கொடுக்குற ஆல் போர்டில் எப்பயுமே 2 போர்டு கன்ஃபார்மாக வின்னிங் வந்துடும், அது வந்து ஷுவராகவே சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அதனால் புதுசாக வரவங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கிற பழைய நம்ம நண்பர்கள் மறக்காமல் அவங்கள்ட்ட தெரிவிங்க எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி அவங்க போடுவாங்க, எப்படி மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை பார்க்குறது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிவிங்க. இன்றைக்கி யார் யாரெல்லாம் வின்னிங் எடுத்ததுன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு சூப்பர் சாட் யாருமே இப்போ வரைக்கும் பண்ணலை நம்ம சேனலில். ஃபஸ்ட்டு யார் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கு. நம்ம சேனலில் யார் ஃபஸ்ட்டு சூப்பர் சாட்டு பண்ண போகிறீங்க ஓகேங்களா, அவங்களுக்கான ஒரு ஆஃபர் இம்மிடியட்டாக இருக்குது, ஸ்பெஷல் ஆஃபர். ஓகேங்களா, மறக்காமல் யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 of 10. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு 10 பேர். ஓகேங்களா, மறக்காமல் யார் ஃபஸ்ட்டு சூப்பர் சாட் பண்ணுறீங்கன்றதை பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு அவங்க பார்க்க போகிறது அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்பர் 725. ஓகேங்களா, 725 725. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 683. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 735 பார்த்துட்டோம் 4. ஏன்னா இப்போ இன்னும் 2 4 வந்துருக்கனால மறுபடியும் 401. ஓகேங்களா, 401. அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 106 079. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 19/1/2025 474 ஒரு ரிசல்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம ஒரு கெஸ்ஸிங் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 725 683 735 401 106 079. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங்னு எடுத்துக்கலாம்.
பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 722507. ஓகேங்களா? 722507. ஓகேங்களா? அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3849. ஓகேங்களா? 3849. 3849. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 66. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4664. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். எதுக்கும் இந்த 474 மறுபடியும் இது ஒரு பாக்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 474 மறுபடியும் பாக்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்த நம்பரே வரலாம். வந்த நம்பர் 474க்கு பதிலாக 454ன்னு வரலாம். இல்லை இப்படி இதை விட்டுட்டோம்னா 475ன்னு வரலாம், 476ன்னு கூட வரலாம். அதுதான் சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 7225 07 38 4966 4664. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தாங்க. அதனால் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். எதை எப்பப்போ ப்ளே பண்ணணுமோ அதை அப்பப்போ கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் நம்பர் தான். இந்த 3 டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 326. ஓகேங்களா? 845. ஓகேங்களா? 326 326 845. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 326 845 ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தூக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? அதாவது அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு, பி போர்டு, எடுத்து பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இதை வந்து நம்ம புதுசாக ஃபாலோவிங் தூக்கணும்ல. யாரெல்லாம் சி போர்டு 4 சொன்ன மாதிரியே 2 நாள் சொல்லியிருந்தோம், அது முதல் நாளே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். யாரெல்லாம் சி போர்டு 4 ஃபாலோ பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் வந்து என்ன நம்பர் நம்ம தூக்க போகிறோம், யாரெல்லாம் மீட்டிங்கில் இருக்கீங்க, அடுத்து ஃபாலோவிங் நம்பர் யாருக்கெல்லாம் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம தூக்க போகிறது அடுத்து சி போர்டில் ஆல்ரெடி எடுத்தது தான். ஓகேங்களா? ரொம்பலாம் இல்லை, சி போர்டு ஆல்ரெடி எடுத்தது தான். என்ன நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டை பொறுத்தளவு 7 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சி போர்டை பொறுத்தளவு 7 விட்டாச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 எடுத்துக்கங்க. 7 விட்டாச்சுன்னா அடுத்து நமக்கு 6 சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். பி போர்டை இந்த ஒரு 2-3 டேஸுக்கு பிளாங்காக விட்டுருவோம். ஏ போர்டை பொறுத்தளவு 2 இல்லைன்னா 3. இதை வந்து நீங்கள் ஏபிசியாக கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்போனாலும் 2ல் ஒரு நம்பர் வந்துடும், ஒரு நம்பர் அவுட் ஆயிரும், சோல்ட் அவுட்டு. அதான் சொல்கிறேன். ஓகேங்களா? சி போர்டை பொறுத்தளவு 7 இல்லைன்னா 6. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். இது வந்து நியூ ஃபாலோவிங். ஓகேங்களா? ஃபாலோவிங். ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 6 7. இந்த 3 6 7ஐயும் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். 19/1/2025. அதுமா அக்ஷயா லாட்டரிக்கான 805 வச்சு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இனிதான் முடிஞ்சு. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். உங்களுடன் நான். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் இந்த கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
Disclaimer: This video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.